விழுந்தது. ரொம்ப சந்தோஷம். 2வது பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி எனக்கு விழுந்துச்சு. அதை நம்மளே வாங்கக்கூடாதுன்றதுனால மற்ற கஸ்டமருக்கு கிடைக்கட்டும்ன்றதுக்காக விட்டு கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்த ப்ரைஸ் எப்படின்றது தெரியல. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம். கடையும் வந்து நல்லா மென்மேலும் அவங்க வந்து வளரணும், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம், கடவுளை ப்ரே பண்ணிக்கிறோம். புதிய சாதனை பெட்டி கிடைத்துள்ளது. அது மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் எங்க பொண்ணு வந்து பாண்டிச்சேரியில் இருந்தாலும் இங்க வந்து இவங்ககிட்ட தான் சீட்டுலாம் கட்டுவாங்க. அந்த விதத்துல பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களும் எங்க பரிசு கட்டுறது மிக மிக மகிழ்ச்சி. அதுவும் இல்லாம முதல் பரிசு வாங்கின சகோதரிக்கு 2ஆம் பரிசு தொலைக்காட்சி பெட்டி கிடைத்தது. ஆனாலும் அவர்கள் 2 பரிசு நமக்கு வேண்டாம், விட்டு கொடுத்து விடுவோம் என்று அவர்களே ஒரு நம்பரை மீண்டும் குழுக்கள் முறையில் ஒரு நம்பரை எடுத்து தேர்வு செய்து அவர்களுக்கு தனக்கு கிடைத்த பரிசை பரிசாக கொடுத்தார். இது வந்து பெண்கள் அந்த பெண்மணி வந்து ரொம்ப ரொம்ப வந்து எல்லாரும் மனசுல உயர்ந்துட்டாங்க. பெண்கள்னா பொதுவாக விட்டு கொடுக்க மாட்டாங்க, பேராசை பிடிச்சவங்க மாதிரி சும்மா இருக்கிறவங்க எல்லாம் வீணர்கள்லாம் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு உண்மை என்னன்னா, ஒரு பெண் இந்த அளவுக்கு எலாபரேட்டா சிறந்த மிக பெருந்தன்மையுடன் அந்த பரிசை விட்டு கொடுத்தது பெண்களுக்கே, பெண் குலத்திற்கு மிக பெருமையாக உள்ளது. அந்த சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருமே இந்த மாதிரி விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் நம்மிடம் சண்டை சச்சரவு குழப்பம் எதுவுமே இடம் இருக்காது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்புடன் வாழ வேண்டும் என்பதை அந்த சகோதரி தன் செயலால் உணர்த்தி விட்டார். அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லவில்லை, பேசவில்லை. எனக்கு அதிக வேண்டாம், நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்று விட்டுக் கொடுத்த அந்த மனப்பான்மை நம் அனைவருக்கும் வேண்டும். அதுவும் நம்ம தமிழ் பெண்களிடம் அது காணப்படுவது மிக மிக மகிழ்ச்சியாக உள்ளது. இதை அனைவரும் முடிந்த அளவு நாமும் கடைபிடித்து பிறர் விட்டு கொடுத்து உதவும் மனப்பான்மை இருந்தால் மகிழ்ச்சி எங்குமே மகிழ்ச்சி நிலவி அன்பு நட்பு வளரும். இதை வந்து எல்லாருமே நம்ம கத்துக்கிறோம். அனைத்து பெண்களும் இதை அவளை முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு விட்டு கொடுத்த மனப்பான்மையும் வாழ வேண்டும். அது வந்து நமக்கு நல்லது, ஊர் உலகத்துக்கு நல்லது. நாங்க சில்வர் ஸ்டோர் வல்சராக்கமும் நெசப்பாக்கமும் கடை வச்சிருக்கோம் லாஸ்ட் 6 இயர்ஸா. சார் வந்து பத்மாவதி ஜுவல்லர்ஸ் நெசப்பாக்கம். இப்போ லாஸ்ட் 3 மந்த்ஸா நாங்க கொலாபரேஷன்ல ஒரு ஸ்டோர் ஓபன் பண்ணிருக்கோம் நெசப்பாக்கம்ல. அங்க ஓபன் பண்ணி அனௌன்ஸ் பண்ணதுதான் இந்த லக்கி டிரா இவெண்ட். அங்க பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு லாஸ்ட் 2 மந்த்ஸா என்ட்ரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க வந்து இந்த லக்கி டிரா இவெண்ட் இங்க ஃபேரா பப்ளிக் முன்னாடி பப்ளிக்கே கூப்பிட்டு அவங்களே வின்னர் அனௌன்ஸ் பண்ணி ஜெயிக்க வச்சு இப்போ இந்த ஸ்கூட்டி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி அது இல்லாம இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நாங்க வந்து இந்த முக்கியமான நோக்கம் என்னன்னா மேலும் மேலும் கஸ்டமர் வந்து சேரணும், மேலும் மேலும் கஸ்டமரும் சேரணும். இன்னும் நிறைய பேருக்கு நாங்க பண்ற பிரைசிங், இப்போ நாங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க சில்வர் பண்றோம், இவர் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் பண்றாரு. நாங்க சில்வர் வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல ஆஃபர் பண்றோம், இவர் சேம் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் ஹோல்சேல் பிரைஸ்ல ஆஃபர் பண்றாரு. இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணிட்டு ஒரு கஸ்டமருக்கு வந்து இன்னொரு என்ன சொல்றது மோட்டிவேஷன் எங்க கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் லாபம், அவங்க நிறைய கிஃப்ட்ஸ் ஜெயிக்கலாம் ஃபியூச்சர்ல கூட. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நிறைய கூட நாங்க ஃபியூச்சர்ல கண்டக்ட் பண்ணுவோம். எங்களோட இன்னொரு பிரான்ச் மடிப்பாக்கம்ல அடுத்த 2 மந்த்ஸ்ல ஓபன் ஆக போகுது. அங்கேயும் இதே மாதிரி ஒரு ஈவெண்ட் we are planning very soon. Thank you. பெரிய நோக்கம் வந்து இட் இஸ் கிவிங் பேக் டு த கஸ்டமர்ஸ். இந்த கஸ்டமர்ஸ் தான் எங்களை வாழ வைக்கிறாங்க. இந்த கஸ்டமர்ஸால தான் நாங்கள் முன்னேறோம். ஸோ எங்களுக்கு கிடைக்கிற 10 ரூபால ஒரு 2 ரூபா இல்லை 3 ரூபா இந்த கஸ்டமர்ஸ்க்கே கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். மேலும் மேலும் இது மாதிரி இன்னும் ப்ரோக்ராம் பண்றோம். நம்புவோம் மேலும் மேலும் இந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதனால நம்புவோம். தேங்க்யூ.